வணக்கம். இன்னைக்கு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால சுக்கிர பகவானுக்கு சொந்தமானது வெள்ளிக்கிழமை. சுக்கிர பகவான் அம்சத்தில் பிறந்தவங்க யாரு? உங்க நட்சத்திரம் பரணி அல்லது பூரம் அல்லது பூராடமா? நீங்கள்லாம் கோயிலில் போய் தீபம் போடுறது ரொம்ப நல்லது, அதை மறந்துடாதீங்க. சரிங்க, இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 6:30 7:30. நாளைக்கு நல்ல நேரம் உண்டா? கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி இருக்கு போது இந்த வெள்ளிக்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. உங்களுடைய பலம், விடாமுயற்சி, சுறுசுறுப்பு, தைரியம், அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 4 6. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை மஞ்சள். ரிஷபராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய பலம், மன உறுதி, தாராள மனப்பான்மை, அது ஜெயிக்கும். கலக்கலான வாழ்க்கை, சந்தோஷங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அனுகூலமான எண் உங்களுக்கு 2 1. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை மஞ்சள். மிதுன ராசிக்கார நேயர்களே, உங்க பலம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், அது ஜெயிக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் இன்னைக்கு நல்ல நாள், அதுல சந்தேகமே கிடையாது. ரொம்ப ரொம்ப பிரமாதம். அனுகூலமான எண் உங்களுக்கு 3 9. அனுகூலமான திசை கிழக்கு வடக்கு. அனுகூலமான நிறம் மஞ்சள் சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, கலக்கலான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் பிரமாதமான வாழ்க்கை, சந்தோஷம். இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அனுகூலமான எண் உங்களுக்கு 5 6. அனுகூலமான திசை கிழக்கு மேற்கு. அனுகூலமான நிறம் பச்சை மஞ்சள். சிம்ம ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். அசை உணவை தவிர்க்கணும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ வெங்கடாஜலபதியை நினைக்கணும். ஓம் சுக்கிர தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம், அசை உணவு வேண்டாம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. கன்னிராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், பேச்சு சாமர்த்தியம் இருக்கு, பொறுமை இருக்கு, நிதானம் இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கு. அனுகூலமான எண் 1 5. அனுகூலமான திசை பச்சை மஞ்சள். அனுகூலமான திசை கிழக்கு வடக்கு. துலா ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், வெளிப்படையான பேச்சு, மரியாதை கூடும். அதுக்கு வீண் செலவு கிடையாது, மனசு நிம்மதியா இருக்கு. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் சிறப்பான நாள். அனுகூலமான எண் 3 6. அனுகூலமான திசை கிழக்கு வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, நிதானமா இருக்கணும். உங்களோட பலவீனம் என்ன? அவசரம். ஆனா நீங்களா என்ன நினைச்சுக்குவீங்க? சுறுசுறுப்புன்னு நினைச்சுக்குவீங்க. மற்றவங்ககிட்ட அப்படி சொல்லுவீங்க. ஆனா அது அப்படி இல்லை. எனவே 3 நட்சத்திரக்காரர்களும் சரி, எல்லா வயதுக்காரர்களும் கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் தட்சிணாமூர்த்தியே போற்றி. தட்சிணம்னா தெற்கு, தெற்கு பார்த்த மூர்த்தி தட்சிணாமூர்த்தி, அவ்வளோதான். ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கு நாள் சிறப்பாக இல்லை, வழிபாடு செஞ்சா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 7. அனுகூலமான திசை வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. தனுசு ராசிக்கார நேயர்களே, உங்களோட மிகப்பெரிய பலவீனம் என்ன? முன் கோபம். மற்றவங்க இப்படி பண்றாங்களே, நாங்கள் என்னங்க பண்றது, கோவப்படாமங்கிறது நியாயம்தான். ஆனால் நீங்கள் யார் மேலே கோவப்படுறீங்களோ அவங்க பழி வாங்க காத்திருப்பாங்க. இன்னைக்கு பழி வாங்க முயற்சிக்கிறாங்க. எப்படி அதை தடுக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு 4. அனுகூலமான திசை வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. மகர ராசிக்கார நேயர்களே, ஓரளவுக்கு பரவாயில்ல, பெருசா வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை. ஆனாலும் பழைய வேகம், சுறுசுறுப்பு, விடாமுயற்சி இல்லை.
சோம்பலாக இருக்கீங்க, என்ன பண்ணுறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போது வெங்கடாஜலபதி நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் நாமகிரி லட்சுமியே போற்றி, நாமகிரி லட்சுமியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும், ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அனுகூலமான எண் 1, 6. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்கு, காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க, வெற்றி அதிகம். இன்னைக்கு என்ன நடந்தாலும் அதனால உங்களுக்கு நல்லது தான் வரும், அதுதான் பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அனுகூலமான எண் 3, 6. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். உங்களோட பலம், புத்தி சாமர்த்தியம், பேச்சு சாமர்த்தியம் இரண்டும் ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் நல்ல நாளாக இருக்கும். அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 9. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 6:30 7:30, 6 கூட நல்ல நேரம் பயன்படுத்திக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு நல்ல நேரம் கிடையாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஷபம் துலாம் ராசிக்கார நேயர்கள் வெள்ளியிலே வைர மோதிரம் போடுவது நல்லது. போட்டா என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. தனுசு மீனராசிக்கார நேயர்கள் வெள்ளியிலே புஷ்பராகம் மோதிரம் போடுறது நல்லது. போட்டா என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நேற்றைக்கும் இன்னைக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கும், ஒரு தப்பும் கிடையாது. தொடர்ச்சியாக ஒரு ராசிக்கு 2 அல்லது 3 நாட்கள், ஏன் 4 நாட்கள் கூட மோசமாகவும் இருக்கலாம், நல்லாவும் இருக்கலாம், அல்லது கலந்தும் இருக்கலாம். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ நேற்றுக்கு இருக்கிற பலனையே தான் இன்னைக்கும் சொல்லுவோம், இன்னைக்கு இருக்கிற பலன் தான் நாளைக்கும் சொல்லுவோம். அது தொடர்ச்சி அப்படி இருந்தால் அதை மனசில் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.